அமெரிக்காவை சேர்ந்த 35 வயதுடைய ஜெனிஃபர் ஆலன் என்பவர் ChatGPT வழங்கிய நிதி ஆலோசனைகளை பின்பற்றியதன் மூலம் இலங்கை ரூபாவில் 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான கடனில் பாதியை அடைத்துள்ளார். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டுள்ள ஜெனிஃபர் தன்னுடைய மகளின் பிறப்பு மற்றும் பெற்றோர் பராமரிப்பு செலவுகளால் கடனில் சிக்கியிருந்தார். வருமானம் இருந்த போதிலும் நிதி மேலாண்மை குறித்த அறிவு இல்லாதிருந்த நிலையில் அவருடைய கடனை கட்டுப்படுத்த முடியவில்லை என தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து ChatGPTயின் உதவியை நாடிய ஜெனிஃபர் பல ஆலோசனைகளை பெற்றுள்ளார். இதில் பயன்படுத்தப்படாத சந்தாக்களை ரத்து செய்வது எப்படி, மறந்து போன கணக்குகளின் நிதியை அடையாளம் காண்பது எப்படி உள்ளிட்ட பல நிதி தந்திரங்களை ChatGPT வழங்கியதாக கூறப்படுகின்றது. இதன் மூலம் தனது கடனில் 50% தொகையை ஒரே மாதத்தில் செலுத்தும் அளவிற்கு நிதி மேலாண்மையை மேம்படுத்தியுள்ளார்.